தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் PR பாண்டியன் ஆகிய நான், அதே போல எங்கள் உயர்மட்ட குழு உறுப்பினர் ஓசூர் நடராஜ், திருவாரூர் மாவட்ட துணை செயலாளர் முகேஷ் உள்ளிட்ட 3 பேர் கொண்ட குழு நேரடியாக அமைந்துள்ளது. சங்கமத்திற்கு காவிரியும் அர்காவதி ஆகிய 2 ஆறுகள் 2 புறத்திலிருந்து வந்து சங்கமித்து காவிரி ஆறு தமிழ்நாட்டை நோக்கி பாய தொடங்குகிற இடத்தில் 3 கிலோமீட்டர் சங்கமத்திலிருந்து மேகதாட்டு என்கிற பகுதி, அந்த மேகதாட்டு என்கிற பகுதியில் ஆடுந்தாண்டு பாறை என்று சொல்லுகிற வகையில் 2 குன்றுகள் வானளாவிய அளவில் இருக்கிறது. ஆனால் அகலம் மிக குறைவாக இருக்கிறது. அந்த இடத்தில் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசாங்கம் அளவீடுகள் நடத்தப்பட்டு அங்கே இரும்பு கம்பிகளை தளமட்டத்தில் ஆற்றில் பாறைகளிலேயே அவர்கள் நட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு பொதுமக்கள் சென்று வர அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. தற்போது சுற்றுலா பயணிகள் சென்று வருகிற வகையில் அங்கே பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு சங்கமத்திலிருந்து மேகதாட்டு பகுதிக்கு அழைத்து செல்கிறார். அங்கு மேகதாட்டு பகுதி கரையில் இருந்து ஆற்றில் தளமட்டத்திற்கு இறங்குகிற வகையில் புதிய படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு மக்கள் இறங்கி சென்று பார்க்கிற வகையில் அந்த படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வனவிலங்குகள் சரணாலயம் உள்ள பகுதி, யானைகள், புலிகள் உள்ளிட்ட பல்வேறு விலங்கினங்கள் அங்கே மலைப்பகுதியிலிருந்து காட்டுப்பகுதியிலிருந்து தண்ணீர் குடிக்க வந்து செல்லுகிற பகுதியில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு அளவீடுகள் செய்யப்பட்டு இரும்பு கம்பங்கள் பதிக்கப்பட்டுள்ளதை நேரில் பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறோம். இது கர்நாடக அரசின் ஒரு சதி செயலாக, சட்டவிரோதமாக மேகதாட்டு அணையை கட்டி தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய உபரி நீரையும் தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு ஆதாரபூர்வமான வகையில் அதை நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறோம். குறிப்பாக காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டிலிருந்து அரசிதழில் மத்திய அரசு வெளியிடப்பட்ட தேதியிலிருந்து 15 ஆண்டு காலத்திற்கு காவிரி நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் அனுமதித்த வகையில் அதனை மாற்று செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த நிலையில் மேகதாட்டுக்கு வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு மத்திய நீர்வள ஆணையம் 2018 அன்றைய முதலமைச்சர் குமாரசாமிக்கு அனுமதி வழங்கியது. பிறகு 2021 அன்றைய முதலமைச்சராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பசவராஜ் பொம்மை நேரடியாக மேகதாட்டுக்கான வரைவு திட்ட அறிக்கையை தயார் செய்து அவர் மத்திய நீர்வள ஆணையத்திடம் வழங்கினார். மத்திய நீர்வள ஆணைய தலைவர், எங்களுக்கு இந்த மேகதாட்டு அணை குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் இல்லை, நீங்கள் காவிரி மேலாண்மை ஆணையத்தை நேரில் அணுகுங்கள், நாங்கள் எங்களிடம் கொடுத்திருக்கிற வரைவு திட்டத்தை அங்கே அனுப்பிவிடுகிறோம் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். பிறகு நேரடியாகவே பசவராஜ் பொம்மை காவிரி மேலாண்மை ஆணைய தலைவரை சந்தித்து பேசி வரைவு திட்ட அறிக்கை கொடுத்தார். கர்நாடகம் வரைவு திட்ட அறிக்கை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன போது கேரளாவில் சென்று கேரள முதலமைச்சரை சந்தித்து மேகதாட்டு அணை கட்டினால் எங்களுக்கு பேரழிவு ஏற்படும், எனவே நீங்கள் அந்த அணை குறித்தான வரைவு திட்ட அறிக்கையை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தினோம். அவர் உடனடியாக கடிதம் மூலம் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு தெரிவித்து தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்கள் கர்நாடகாவின் வரைவு திட்ட அறிக்கை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது, சட்டத்திற்கு முரணானது என்று சொன்னதை ஏற்று காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் மத்திய நீர்வள ஆணையத்திற்கு வரைவு திட்ட அறிக்கை திருப்பி அனுப்பிவிட்டார். இதுவரையிலும் மத்திய நீர்வள ஆணையம் அதனை நிராகரிக்காமலேயே, அதனை திருப்பி கர்நாடகாவுக்கு அனுப்பாமலேயே நிலுவையில் வைத்திருக்கிறார். இது குறித்து சென்ற வாரம் நான் நேரில் சந்தித்து காவிரி மேலாண்மை ஆணைய தலைவரை வலியுறுத்தினேன். அவர் எங்களிடம் கொடுக்கப்பட்ட வரைவு திட்ட அறிக்கை இடுப்பு கிடப்பில் இருக்கிறது, நாங்கள் அதை திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, காவிரி மேலாண்மை ஆணையம் திருப்பி அனுப்பிய பிறகு அது குறித்து ஆய்வு செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் மீண்டும் நாங்கள் அந்த பகுதிகளை பார்வையிடுவேன் என்று சொல்கிறார். இந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் எங்களுக்கு மேகதாட்டு குறித்து தமிழ்நாடு தொடர்ந்த வழக்குகள் உச்சநீதிமன்றம் 2025 நவம்பர் 13 தள்ளுபடி செய்து விட்டதாக ஒரு பொய்யான தகவலை சொல்லி, உச்சநீதிமன்றம் ஒரு மாநிலம் தனக்கு தேவையான திட்டத்தை தயார் செய்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதனை தடுப்பதற்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை, அந்த வரைவு திட்ட அறிக்கை சட்டப்படி செல்லுமா செல்லாதா என்பதை மத்திய நீர்வள ஆணையம் முடிவெடுத்துக் கொள்ளும், எனவே அதற்கு தடை விதிக்க முடியாது. இந்த தடை விதிக்க முடியாது என்பதை
கர்நாடக அரசு தனக்கு அணை கட்டுவதற்கு ஆதரவான தீர்ப்பாக எடுத்துக்கொண்டு தவறான வகையில் அணை கட்டக்கூடாது என்பதையும் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்ற DK சிவகுமார் நேரடியாக மத்திய நீர்வள ஆணைய தலைவரையும் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சரையும் சந்தித்து உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு போட்ட மேகதாட்டு அணைக்கு எதிரான வழக்குகளை எல்லாம் தள்ளுபடி செய்து விட்டது, எனவே நீங்க எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்டிருப்பது உச்ச நீதிமன்றத்தை அவமதிக்கிற நடவடிக்கையில் ஒரு முதலமைச்சர் ஈடுபட்டிருக்கிறார். எனவே தமிழ்நாடு அரசு கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் மீது உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும். காவிரி குறித்து சட்டப்படியான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். இதற்கு இடையிலேயே நடந்து முடிந்திருக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் மேகதாட்டு அணைக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்று நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இடைசெருகலாக ஒரு நடுவர் மன்றம் கேட்டு தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதை நிராகரிக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை திரும்ப பெற தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். கர்நாடகம் எந்த சூழ்நிலையிலும் மேகதாட்டு அணை கட்டுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் சட்டவிரோதமாக மேற்கொள்கிறது. இதனை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகள் விவசாய சங்க அமைப்புகளை கூட்டி அடுத்த கட்ட தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த குரலாக ஓங்கி ஒலிக்க வேண்டும். கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் மாறி மாறி ஆட்சி அமைப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டிற்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு துணை போவதை நாம் கண்டிக்கிறோம். எனவே அது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஏற்கனவே 2021 அந்த இடத்தை நாங்கள் பார்வையிட்டோம். அப்பொழுது நாங்கள் பார்வையிட்டு வெளியிட்ட அறிக்கையை தானாக முன்வந்து தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் ஒரு வழக்கு பதிவு செய்து அங்கு அணை கட்டக்கூடாது, அடர்ந்த வனப்பகுதி, புலிகள் யானைகள் சரணாலயம் இருப்பதை அழித்துவிட்டு அணை கட்ட அனுமதிக்க மாட்டோம், அதற்கு தடை விதிக்கிறோம் என்று தென்னிந்திய தடை விதித்தது. அந்த திமுக ஆட்சி பொறுப்பு எனவே தேசிய பசுமை தீர்ப்பாயம் தமிழ்நாட்டிற்கு எதிரான வகையில் கர்நாடகாவிற்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றத்தில் இருந்து ஒரு நீதிபதியை போட்டு ஒரு 3 எக்ஸ்பர்ட் டீமை போட்டு அந்த தென்னிந்திய பசுமை தீர்ப்பாயம் விதித்த தடையை நீக்கி இருக்கிறது. இது சட்டத்திற்கு புறமானது. அன்றைக்கு திமுக அரசிடம் உச்ச நீதிமன்றத்தில் இது குறித்து முறையீடு செய்யுங்கள் என்று சொன்னோம், அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். இன்றைக்கு இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு மீண்டும் அணை கட்டுவதற்கான முயற்சியை கர்நாடக அரசு துவக்குகிற நிலைப்பாட்டை எங்களால் ஆய்வு மூலமாக தெரிந்து கொண்டோம். இது ஒட்டுமொத்தமாக கர்நாடக அரசாங்கம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் சுற்றுலா செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றைக்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு கீழே சென்று அவர்கள் அடி பாதாள வரையிலும் சென்று வருகிற வகையில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அடி பாதாளத்தில் இரும்பு கம்பங்கள் நடப்பட்டு அளவீடுகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதனை மக்கள் மத்தியில் நியாயப்படுத்துகிற வகையில் கர்நாடகாவில் விவசாயிகள் எதிர்க்கிறார்கள். மேகதாட்டு அணைக்கு எதிராக அவர்கள் போராடுகிறார்கள். எனவே இது அந்த பகுதி மக்களுக்கு நியாயப்படுத்துகிற வகையில் இந்த படிக்கட்டுகள் அமைத்து அன்றாடம் சுற்றுலா பயணிகள் போல் சென்று வருவதற்கு பேருந்து வசதி வரையிலும் கர்நாடக அரசு ஏற்பாடு செய்திருப்பதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. இது முற்றிலும் அணை கட்டுவதற்கான துவக்க கட்ட நடவடிக்கையை அதிகாரப்பூர்வமாக கர்நாடக அரசு துவங்கி இருக்கிறதோ என்று அஞ்ச தோன்றுகிறது. காங்கிரஸை சேர்ந்த தமிழகத்தில் ஒரு செங்கலை கூட நாங்க வைக்க விட மாட்டோம், சென்னையிலிருந்து ஒரு செங்கல்லை எடுத்து வைக்க அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது உண்மைக்கு மாறானது, யதார்த்தத்திற்கு புறம்பானது. அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கூட அங்கே சுற்றுலா பயணிகளாகத்தான் செல்ல முடியுமே தவிர அணை கட்டுவதை தடுப்பதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இந்த எல்லையை தாண்ட முடியாது. இதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், குழப்பக்கூடாது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒன்று கூட வேண்டும். சட்டத்தின்படி கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் செயல்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தலைமைக்கு எடுத்துரைத்து அவர்கள் மூலமாக சட்டப்படியான தீர்வை எட்டுவதற்கு கர்நாடக முதலமைச்சருக்கு அறிவுரை வழங்குவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்வர வேண்டும்.